பிரைஸ் தி லார்ட். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வந்து வெளியில் பொதுவாக எல்லாரும் வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கிய வார்த்தைகள் என்ன தெரியுங்களா? அல்லேலியோ குரூப்ஸ் பாருங்கள், அல்லேலியோ குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியல, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள், இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள்லேருந்து எல்லாத்தையும் உருவாக்குனதே அந்த ஆண்டவர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல், அதை பற்றி புரியாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரையே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு தெரியலை. அதுக்காக நம்ம வந்து அந்த இடத்துல கோபப்படுறதோ, அவங்கள வந்து பதிலுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து சண்டைக்கு போகிறதோ அப்படிங்கிறது இல்லாமல் அவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம வந்து ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்ல வர்றது. ஆண்டவரும் அதை தான் வந்து விரும்புவார். அதாவது எந்த ஒரு இடத்துலையும் நம்ம கோபத்தின் மூலியமா நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்யறதை விட அந்த இடத்துல மன்னிக்கிறது, மன்னிப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படிதான் அவருடைய பயணத்தில் வந்து நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வசனத்தின் மூலியமா தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அப்படி இன்னைக்கான ஒரு வசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் 8வது வசனம். இது எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனம் அன்னாள் அவர்கள் ஜபம் பண்ணி சொல்லும் போது அவங்களுடைய ஜபத்தின் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க, சிறியவனை பொழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்மலாம் ஒரு சாதாரண ஒரு எளியவன், ஒரு குப்பையில் உள்ளவங்க தான் நம்மளாம். ஆனால் நம்மளை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்ல நம்ம பண்ணக்கூடிய செய்கைகளில் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டாக வழி நடத்துகிறார், நம்மளை வந்து கொண்டு போகிறார். நம்ம ஒவ்வொரு நாள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஆண்டவருடைய கிருபை தான். அவருடைய மகிமை இல்லாமல் நம்மளால எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் அவர் தான். பிரபுக்களுடைய உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நம்மளை எங்க வேணாலும் அவர் கொண்டு போறதுக்கு எல்லா உரிமையும் அவர்கிட்ட இருக்கு. பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவை, எல்லாமே அவருடைய இதுதான். அந்த உலகமே அவருடைய, இந்த உலகத்தை படைத்தவர் அவர் தான். ஸோ அந்த படைக்கப்பட்ட சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து நம்மளை கொக்கரிக்குது, நம்மளை வந்து ஏதாவது ஒன்று ஏளனமா பேசினா கவலைப்படாதீங்க, ஆண்டவர் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு முடிவை சொல்லும். ஓகேங்களா? ஸோ எதுக்குமே வந்து நம்ம யோசிக்க கூடாது. ஸோ ஆமென் சொல்லு.